பெரிய பாங்க பழனி இந்த பழனி சாமியை பார்த்து அடிங்க. இந்த முனியா பார்த்து அடிங்க. முனியா பார்த்து அடிங்க. மேல படம் அப்ப நீ மாப்பிள்ள நைட் நீ போட்டாதீங்கல அவனுக்கு 5 போட்டா இந்த டீல அவனுக்கு வெறுத்து ஏய் சாகா அந்த வார்த்தை வைக்க முடியல நான் போட்டா இருக்காங்க ஆம்லெட் கூட ஆடுற சவுண்ட் எல்லாமே மாப்பிள்ளை போட்டா அந்த 20 குறைச்சு வாங்காதீங்க தயவு செஞ்சு அப்ப காசு வேற காசு இருக்கு அப்ப நான் பர்மத்துல போறேன் இந்த ஃபுல்லா ட்ரீட் வேணும் ஏய் அப்படியே திண்ணி 1000 ரூபாய் போடிட்டு இருக்காரு போடு மாப்பிள்ளை ஓ மாப்பிள்ளை அப்பா இங்கடா வளைக்கடா இந்த இருக்காமல அப்ப என்ன எப்படியே அட போங்கடா அப்ப சாடி இருக்காரு பந்து ஓடிட்டு இருக்காரு பில்டிங் கிரானே என்ன பே சரி சரி போதும் நீ என்னைக்கா குளிச்ச நல்ல நாளே குளிக்க மாட்டே நீ வாடா சரி انا குளிக்கிறேன் பெரிய பே ஏய் பிரேங்கமே ஏய் யார் வேறா பர்த்டே பாய் யார் வரா ரவுடி ஏய் சேது வாங்கப்பா வந்து பாஸ்போர்ட் இல்லையா இன்னும் வாங்க உங்க வைப் அழுத்திட்டீங்க நான் அப்படியே ஒரு சைடா இல்லங்கனே அப்படியே சும்மா ஏய் தேங்க முடி எடுத்துறாங்க ரவுண்ட் 600 புடிஞ்சா தப்பா சொல்லி வாழ தண்ணி வாடா இன்டாஜில வாங்க போ ஆமா ஆ சும்மா கும்னே ஏனே இல்ல சிறப்பக டிசைன் இல்ல இதனால சூ ஏய் சாமி குடுங்கப்பா நல்லால பத்தி தூங்கணும் சூழல் காத்துட்டு மயக்க சொக்கு இருக்கு வாணே கரண்ட்ல வருது பட கிரவுண்ட்ல விளையாண்டுருக்கு யூடியூப்ல பாக்குறேன் எப்படி டிவி யாருப்பே சிறப்பான மேட்சா எந்த அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது நம்ம எல்லாம் ஒரே இது பக்கத்து ஊருங்க எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அமைதியான முறையில் விட்டு கொடுத்து கேப்டன்ஷிப்பு கிரிக்கெட் போட்டியாக நடத்தி விளாடுவோம் சிறப்பாக விளாடுவோம் எந்த சண்டை சச்சரவும் நல்லா அவங்களுக்கு போய் டீ வாங்கிட்டு வராது பார்த்துட்டு வரேன் இது எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கூட பசுமான் வலசை அமரன் கிரிக்கெட் கிளப் அவங்க நடத்துகிற டோர்னமெண்ட். ஸோ 25K டோர்னமெண்ட். முதல் நாளில் ஃபஸ்ட் மேட்ச். ஸோ கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இளமனூர் கிரவுண்டு. ஸோ இங்கே ஃபஸ்ட் மேட்ச் 5ஆம் மடை வர்சஸ் இளமனூர். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஓவர் கொடுத்துருக்காங்க, 4 பவுலர். ஸோ 2 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண் பிரசாந்த், ஸோ செல்லம்மா லீன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் செகண்டில் தீபன். பவர் பிளேயோட ஃபஸ்ட் ஒன் கேப்பில் ஆடிட்டார். கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஸோ இந்த மேட்ச் இங்கே 4ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை இந்த டோர்னமெண்ட்டையும் பவுலர் நேம் விக்கி. செகண்ட் பால்
சீட்டில் ஆடி இருக்காரு. ஆனால் இல்லை உரசிட்டு போயிருக்கு. இதுவும் பவுண்டரி போயிடுச்சு. பேக் டு பேக் 4. ஸோ சந்திச்ச 2 பாலையுமே இங்கே 2 நாளாக பதிவு பண்ணிட்டாரு அருண் பிரசாந்த். ஸோ நல்லா ஸ்டார்ட்னே சொல்லலாம். தேர்ட் ஒன் ஆடி இருக்காரு. பவுண்டரி போகல, ஃபில்டர் எடுத்துட்டாரு. இங்கே 2 ஓடி எடுத்திருக்காங்க. 2 இன்சைட் ஆயிடுச்சு. திருச்சி வந்துருச்சு. சொல்கிறேன் வச்சாங்க. இங்கே சிங்கிள் சைக்கிள் அந்த பேட்ஸ்மேன் தீபன் சைக்கிள் ரீபால் நல்லா ஸ்டாப் ஒன் ஹேண்டில் ஸ்டாப் பண்ணிட்டாரு. நல்லா கேரி கீப்பர். இங்கே டாட் பாலாக மாறிடுச்சு. கடைசி 1 ஃபீல்டர்கிட்ட போயிட்டு இதுவும் டாட் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் டாட். லாஸ்ட் 2 பாலில் நீ ஒரு ஓவர் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கோர் 12. எந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் இளமனூர். நீ பாலர் பிரபு கைக்குள்ள போயிருச்சு. கேட்ச் மிஸ். இங்க ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. நோ பால் கொடுத்துட்டாங்க. சிங்கிள் ஓடிட்டாங்க. மொத்தம் 2 ஃப்ரீட் பால். ஒரு இலவச பந்து. ஷாட் டிஸ்டன்ஸும் போயிருச்சுங்க. இங்கே ஒரு மேக்ஸிமம். ஸோ ஃப்ரீ ஹிட் பாலில் 6 பதிவு பண்ணிட்டாரு பிரசாந்த். 2-4 பதிவு பண்ண பேட்ஸ்மேனில் பேட்டில் இருந்து ஒரு 6 வந்துருச்சு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுமே முதல் 6. ஃபுல் டாஸ் பால். பேட் தான் விட்டாரு. இதுவும் 6ங்க. பேக் டு பேக் 6 பதிவு பண்ணிட்டாரு பிரசாந்த் லீ. 4th ஒன் ஃபில்டர் மேல வச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. நம்ம லைட் ரீபால். கடைசி 2 பால் கொஞ்சம் உள்ள வந்திருக்கு. டாட் கடைசி 1 சர்க்கிளை தாண்டிடுச்சு. ஃபில்டர் தலைக்கு மேல ஒரு 4 ஆன் பார்த்தா இல்லைங்க. பவுண்டரி போகல. இங்க பாலுக்கு போயிட்டாரு ஃபீல்டர். இங்கே ரன் அவுட் மிஸ் ஆயிருக்கு. மொத்தம் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க லாஸ்ட் பவர் பிளே பால். நல்ல ஃபீல். பாலுக்கு போயிட்டாரு குயிக்கா. 2 ஓவர் 2 பவர் பிளே ஓவருமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கோர் ரவுண்டா 30. எந்த விக்கெட் லூஸ் பண்ணாம. சாரி ஸ்கோர் 32. இங்கே பவர் பிளே ஓவரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பவுலிங் எல்லாம் யோகேஷ் வந்திருக்காரு. சர்க்கிள்குள்ள 4 பேரோட. பால் டாட். செகண்ட் பால் பேட்ல ஏஜ். ஆனால் கீப்பரை எடுத்திருக்காரு இந்த முறை. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 2வது பால்ல முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. கீப்பர் விக்கெட். ஸோ 2 பவர் பிளே ஓவருமே ஸ்கோர் போயிருச்சு. கண்டிப்பாக இருக்க ஓவர் பிடிச்சி கொடுத்தாகணும். அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க பவுலர். 1 ஆன் பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஆடி இருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போறீங்க. உள்ள வந்த வேகத்தில் ஒரு 4 சந்தோஷ் பேட் வந்து ஒரு ஓட்டு கட் பண்ணாரு. ஆனால் எஜ்ஜு வாங்கி போச்சு. சிங்கிள் ரிவர்ஷிப் திரும்பினாரு. இங்கே பேட்டர் டிப் ஆகிட்டு வந்திருக்கு. விக்கெட்டுங்க. இந்த ஓவரில் ஒரு 2வது விக்கெட். நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாங்க. பிரசாந்த் விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் 2 டவுன் பேட்ஸ்மேன் பழனி. நீ கூட ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒரு பிக் அப்பில் எடுத்தாங்க. நம்மளால வெயிட் கொடுத்துருக்காங்க. கெரிப்பா கீழே வந்துருக்கு. உடம்புல போட்டிருக்கு. ஓடல டாட். லாஸ்ட் பால். 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 39. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க இளமனூர். ஸோ போன ஓவரில் 7 ரனில் போட்டிருக்காரு. ஒரு அந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பவுலிங் எல்லாம் விக்கி அவருக்கான செகண்ட் ஓவர். மறிச்சு ஆடி வச்சாங்க. ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. டாஸ் பால் பேட்டில் சரியாக கனெக்ட் ஆகலை. இதுவும் சிங்கிள். இதே சிங்கிள். கடைசி 3 ஆடிட்டு இதுலேயும் சிங்கிள் கிடச்சிருக்கு. 4வது சிங்கிள் இந்த ஓவரில். பேட்டு கீழே ஃபுல் ஃபேஸில் இங்கே டாட். கடைசி 1 இதுவும் டாட்டுங்க. பாலுக்கு இறங்கி போனார். பேக் டு பேக் டாட்டோட 2வது ஓவர் நல்லா போட்டிருக்காரு விக்கி. இங்கே 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 43 இளமனூர். ஸோ போன ஓவர் இங்கே 4 ரனில் போட்டிருக்காரு விக்கி. அப்படியே ஸ்கோரை நிப்பாட்டிட்டாரு.
பவுலிங் எல்லாம் யோகேஷ் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் 7 ரன்ல போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அவங்க டீம் எதிர்பார்த்தாங்க. ஆனா நேருக்கு நேரம் அடிச்சா அது கண்டிப்பா கிளியர் ஆயிடும். இங்க 6 போயிருச்சுங்க. இந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு பழனி. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல லாங் ஆன்ல. டாட் தான் கொடுத்துருக்காங்க. கம்பேக்கிங் டெலிவரி கன்சிடர் ஆயிருக்கு. ஃபைன் லெக்ல போயிருக்கு. கண்டிப்பா அது பவுண்டரி. ஃபைன் லெக்ல போயிருக்கு. கேப் இல்ல காத்து வேற. இங்க ஒரு 4 வந்திருக்கு பள்ளி பேட்ல இருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல எக்கச்சக்க சிறப்புரைஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து 30+ ஸ்கோர் பண்ணா டி-ஷர்ட் சொல்லியிருக்காங்க கமிட்டில இருந்து. நெக்ஸ்ட் ஒன் பேட்ஸ்மேனே மூவ் ஆயிட்டாருங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். விக்கெட் கிடைச்சிருக்கு. 6-4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு யோகேஷ். போகணும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி க்ளோஸ் காலா தான் இருந்தது. அப்படி இருந்தோம் பேட்ஸ்மேன்ஷிப். லவ்லி பால். ஏ டாட். கடைசி ஒன்று கால் குத்து பந்து. இதுவும் டாட்டுங்க. பேக் டு பேக் டாட். அதோட முடிச்சு கொடுத்துருக்காரு யோகேஷ். 5 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 53. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 11 ஓவர். 3 விக்கெட்டுமே யோகேஷ் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி நியூ பவுலர் ரஞ்சித் அரௌண்ட் த கில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கர்வான் ஸ்ட்ரைட் டு த பவுலர்கிட்டே போயிருக்கு. இங்கே டாட் கிடச்சிருக்கு. செகண்ட் பால் இவன் யாக்கர் பால். ஆனால் லெக் சைடில் ஆடிட்டு 2க்கு ரஷ் பண்ணுவாங்க. சான்ஸ் ஃபார் S2. 2 ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் டு சைடில் ஆடி இருக்காரு. இந்த முறை ரன் அவுட். ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க. இங்கே சந்தோஷ் விக்கெட் ரன் அவுட். சுரேஷ் சைக்கிள் கடைசி 3. யாக்கர்வான் இங்கே டாட் எடுத்துட்டு வந்து போல்லே போட்டிருக்காருங்க. ஆப்ஷன்ஸ்ல 5 பால்ல 3 ரன்ல போட்டிருக்காரு. 2 விக்கெட் எடுத்து நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் கடைசி ஒரு பந்து. ஷாட் இறங்கி போய் லாங் ஆஃப்ல ஆடி இருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கையில தான் போயிருக்கீங்க. செகண்ட் ஓவர்ல முடிச்சிட்டாருங்க. லாஸ்ட் பால்ல விக்கெட் கிடைச்சிருக்கு. விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காரு ரஞ்சித். எதிர்காச்சு லாஸ்ட் ஓவர் அப்படியே நிப்பாட்டி கொடுத்துருக்காருங்க. ஸோ இங்கே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே பேட்டிங் ஃபீல்டிங் உள்ள வந்துட்டாங்க. 6 ஓவருக்கு ஸ்கோர் 56. 57 டார்கெட். ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணேன். ஸோ இங்கே ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில் பவுலர் பழனி. பர்பெக்டாக ஃபர்ஸ்ட் ஒன் தரையோட தரைய ஆடிட்டு ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள். செகண்ட் பால் கவில் ஸ்ட்ரைக். லைனை பிடிச்சி போட்டிருக்காரு. அரௌண்ட் சீட்டு திரும்பினார். இதுவும் டாட். ஸோ அடுத்தடுத்து 2 டாட்டு. கையிலே வச்சிருக்காரு. ஸோ ரன் இதில் டாட்டு ஃபில்டர்கிட்டே ஆடிட்டு 2 உள்ளே கிடக்கும். அதிகபட்சம் சிங்கிள். கடைசி 1 10 சேஃபா ஆடிட்டு சான்ஸ் ஃபார். இங்கே ரன் அவுட் வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 3 ரன். லாஸ்ட் பால்ல 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒரு முடிவுக்கு ஸ்கோர் 5. இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாம சீட்ல ஆடி இருக்காரு. கேப் ஃபர்ஸ்ட் பவுண்டரி சேவ் பண்ணிட்டாருங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்க்க முடிஞ்சு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் இங்கே மொத்தம் 3 ப்ளஸ் சேது. செகண்ட் பால் எடுத்துட்டு வந்து போல்லே போட்டிருக்காருங்க. விக்கெட். மொதல் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு போல்ட் மூலியமா சேது. ரெண்டாம் பேட்ஸ்மேன் சந்துரு. ஹரிபால் 1 பால் லெக் சந்து வைட். ஷாட் கேப் ஃபீல்டரே இல்ல. பவர் பிளேங்கிற காரணத்தினால இங்க பவுண்டரி வந்திருக்கு. சந்திச்ச முதல் பால் சந்துரு பேட்ல இருந்து பதிவு பண்ணிட்டாரு. லவ்லி பால் நல்ல இடத்துல போட்டிருக்காரு. இங்கே டாட் எடுத்துட்டு வந்து காலில் போட்டிருக்காரு. லெக் பைக் சிங்கிள். கடைசி தட்டி விட்டு பிடிச்சிருக்காங்க. வாட் எ கேட்ச். எக்ஸலன்ட் கேட்ச்.
ஸோ அண்ணன் ஏஜுக்கு நல்ல கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு சந்தோஷ். அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் பால்ல இங்கே ரஞ்சித் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. குயிக்காக வந்துச்சுங்க. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் விக்கெட்டை எடுத்துட்டாங்க. கேம் சேஞ்சிங் விக்கெட்டாக இருக்க போகுது. ஸோ 2 ஓவர் 2 பவர் பிளேயர் முடிவுக்கு ஸ்கோர் 14. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பவுலர் பழனி இன்னஸுக்கு 4 பேரோட பில்லரையும் வச்சு போட்டிருக்காங்க லாங் ஆஃபில். மேலே வச்சிருக்காங்க. சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன். இது வரைக்கும் செம்ம ஹைட்டா அந்த ஃபீல்டர் சோன தம்பி யங்ஸ்டர் நல்ல ஃபீல்டர் எனக்கு தெரிஞ்சு. நல்ல கேட்ச் பார்த்துருக்கேன். அவர் கேட்ச் விட்டு தான் சரித்திரமே கிடையாது. அவனை தர விக்கெட் இழக்கிறாங்க. லவ்லி டேக்கன் விக்கெட். ராகுல் நியூ பேட்ஸ்மேன். டிஃபென்ஸ் மைண்ட் செட். தரையோட தரையா தட்டி விட்டு சிங்கிள். அவர்தான் போயிருக்கு. இப்பதான் சொன்னேன் பவுலரே போயிருக்காரு. பவுலரே ட்ரை பண்ண பார்த்தாரு. கேட்ச் கேரி ஆகல. சிங்கிள். ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ரீபால். யாக்கர் ஒன் தட்டி விட்டு கொடுக்காதப்பா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. போல்டுக்கு யாக்கர் பால். இங்கே டாட். 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 19. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 5ஆம் அடி. நியூ பவுலர் அருண் பிரசாத். சாண்டில் டப்பட்டிருக்கு. பவுலரே வராரு பாலுக்கு. அவரே போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவருக்கான ஓவர். யோகேஷ் நியூ பேட்ஸ்மேன் வாங்கியிருக்கான கேப். ஃபில்டரே இல்லை அப்படிங்கிற பவுலர் போனார் பாலுக்கு. ஃபில்டர் எடுத்துறதுக்குள்ள இங்கே 2 ஓடி எடுத்திருக்காங்க. 2 ஸ்டாப் சிங்கிள். எக்ஸம்ஸ் ஆடிட்டு பால் ஆயிடு. ரீபால். வயசில் சிங்கிள் ஓடிட்டாங்க. லெக் பை சிங்கிள். கடைசி 2. ரன் அவுட் மிஸ். டெம்பிள் பண்ணல. இங்கே டாட்டு. கடைசி 1. லைன்லேயே வந்திருக்கு டாட். 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 24. ஸோ பால் டு பால் ஆடி இருக்காங்க. விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஓவர் தான் முக்கியமான ஓவராக இருக்கு. ஃபைன் லெக்கில் போயிருக்கு. ஃபீல்டர் வந்துட்டார் பாலுக்கு. மொத்தம் 2 ஓடி எடுத்திருக்காங்க. 2 விக்கர் 1 ஸ்டம்ஸ்க்கு மேலே ஃபுல் ஃபேஸில் இங்கே டாட்டு. சரியா கனெக்ட் ஆகல. உள்ளே கிடக்கு. இங்கே 2 ஓடிட்டாங்க. 2 டவுண்டர் போய் லாங்கால் ஆடிட்டு சிங்கிள். ஃபுல் ஃபேஸில் இங்கே டாட்டுங்க. கடைசி 1. ஸோ இதுவும் டாட்டு கிடச்சிருக்கு. 5 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 29. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி சந்தோஷ் நியூ பவுலர். பேட்டில் பட்டு உடம்புலேயும் பட்டுச்சு. ஸோ நீங்கள் ரன்னே இதில் டாட்டு. பால் டாப் ஏஜ் சூரியன். கேட்ச் மிஸ். இங்கே டாட்டு. இது மாதிரி இளமன் ஒரு மேட்ச் அவங்க பக்கம் மாற்றிட்டாங்க. 3rd 1. ஷாட் லாங் ஆன்ல ஃபீல்டர் சோன. கேட்ச் மிஸ். இங்கே சிங்கிள். பால் ஆயிடு. ரீபால். செம்ம ஹைட்டா போயிருக்கு. சேஃபா ஃபீல்டர்ஸ் கவனமா யாரு கொடுத்துட்டாங்க. கையில மட்டும் போயிருக்கு. மிட் விக்கெட்ல ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஷாட் வாட் அ ஹிட் மேசிவ். எக்ஸாம்ல ஆனாரு. இதுவும் 6 போயிருக்கா. அருண் பிரசாத் என்னன்னு சொல்லிடுங்க. அது எதுவுமே போகல. சூப்பர் சூப்பர். நல்ல ஃபீல்டிங் அப்பார்ட். பவுண்டரி எதுவும் போகல. கடைசி 1.
கடைசி ஒரு பால் இந்த இதே லெக்ஸன்ஸ்ல ஆடிட்டாரு. மாறிட்டாரு. சான்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். இல்லங்க போகல. ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு. ஸோ விக்கெட் கிடைச்சிருக்கு லாஸ்ட் பால். பிடிச்சிருக்காரு. ஸோ விக்கெட்டோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மேட்ச் இங்கே முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மேட்சை இளமனூர் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிருக்காங்க. ஸோ வின் பண்ணி முதல் டீமா செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. வின் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிக்கஸ்ட் வின். ஹார்ட் லக். நல்ல பிளே ரெண்டு டீமே. நல்ல ஃபைட்டை கொடுத்தீங்க. பவர் பிளே கரெக்டா விளையாண்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா மேட்ச் உங்க பக்கமா